வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டா கிடைக்காது. வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது. இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ அமீரண்ணன் கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். அண்ட் வந்து பசுபதியான ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். ஸோ வந்து ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது, அந்த வெற்றி கிடைக்கும், அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது, அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் சில என்ன சொல்றது உழைப்பு இருக்கும். சில சில விஷயங்களை நம்புவாங்க. சில பேர் ரொம்ப என்ன சொல்றது கிரியேட்டிவா தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி, இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடுன்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க. பட்டு நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருக்க தான் செஞ்சுது, எனக்கு இருக்க தான் செஞ்சுது. பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு. இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க. நான் படம் தான் எடுக்க போகிறேன், தப்பான வேலை செய்ய போகிறதில்ல. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம், கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது? ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை. பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். அது ஒரு ஊரு காலனி ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோர்றதில்ல, எப்பவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும்.